மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. யார் பிரதமர் என்ற கெஜ்ரிவால் கேள்வி மோடிதான் என்ற அமித்ஷா பதிலடியோடு களை கட்ட தொடங்கியிருக்கும் 5ஆம் கட்ட பிரச்சார களத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் பெற்றதும் சிறையிலிருந்து வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஹனுமன் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்கிய கெஜ்ரிவால் டெல்லியில் ஆம் ஆத்மி அலுவலகத்தில் பேசினார். பாஜகவை சரமாரியாக தாக்கிய கெஜ்ரிவால் 2 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மியை அழிக்க மோடி முயற்சி செய்கிறார் என குற்றம் சாட்டினார். மோடி ஊழலுக்கு எதிராக போராடுவதாக சொல்கிறார். ஆனால் அனைத்து திருடர்களும் அவரது கட்சியில்தான் இருக்கிறார்கள் என்றார். प्रधानमंत्री जी कह रहे हैं मैं भ्रष्टाचार से लड़ रहा हूं. देश के सबसे बड़े चोर, उचक्के और डकैतों को उन्होंने अपनी पार्टी में शामिल कर लिया. ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற பிளானில் மோடி இருப்பதாக மக்களை எச்சரித்தார் கெஜ்ரிவால். देशवासियों को यह समझने की, अब जब मैं बोलने जा रहा हूं, समझने की जरूरत है. उस मिशन का नाम है वन नेशन वन लीडर. இதற்காக சொந்த கட்சி தலைவர்களை ஓரம் கட்டுகிறார், எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைக்கிறார் என்றார். மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி அரசு இருக்காது, அவர் மாற்றப்படுவார் என்றார் கெஜ்ரிவால். योगी आदित्यनाथ अगर ये चुनाव जीत गए, मेरे से लिखवा लो, 2 महीने के अंदर उत्तर प्रदेश का मुख्यमंत्री बदल देंगे ये लोग. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சிவராஜ் சிங் சௌகான், வசுந்தரா ராஜே வரிசையில் யோகி அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனம்தான் என்றார். டெல்லியில் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்ற சதியோடு தன்னை கைது செய்தார்கள் என குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி என எதிர்க்கட்சி தலைவர்களையெல்லாம் கைது செய்து சிறையில் அடைப்பார் என்றார். சர்வாதிகாரம் தலை தூக்கும் போதெல்லாம் அதை மக்கள் வேரோடு அகற்றுவார்கள் என குறிப்பிட்ட கெஜ்ரிவால், சர்வாதிகாரத்திற்கு எதிரான போரை 140 கோடி மக்களும் ஆதரிக்க வேண்டும், தன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டிற்கானது என்றார். இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் என கேட்கும் பாஜக, அக்கட்சியின் பிரதமர் யார் என சொல்லுமா என கேள்வியை எழுப்பினார் கெஜ்ரிவால். ये लोग इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा. मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा. பாஜகவில் 75 வயதில் ஓய்வு என்ற விதியை கொண்டு வந்ததே மோடிதானே என குறிப்பிட்ட கெஜ்ரிவால், செப்டம்பரில் மோடி ஓய்வு பெற வேண்டுமே என்றார். மோடிக்கு பிறகு அமித்ஷா ஆட்சிக்கு வருவார், அவர் மோடி உத்தரவாதத்தை நிறைவேற்றுவாரா எனவும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா பதிலடியை கொடுத்தார். பாஜகவில் 75 வயதில் ஓய்வு என்ற விதியெல்லாம் கிடையாது, 3வது முறையாக 5 ஆண்டுகள் முழுமையாக மோடி ஆட்சி செய்வார், தொடர்ந்து அவர் இந்தியாவை வழிநடத்துவார் என்றார். பிரச்சாரத்திற்காக கிடைத்த ஜாமீனை குற்றமற்றவர் என நீதிமன்றம் சொல்லிவிட்டதாக கெஜ்ரிவால் நினைத்தால் அவருக்கு சட்டம் பற்றி போதிய புரிதல் இல்லை என்பதே பொருள் என்றார் அமித்ஷா. டெல்லி, பஞ்சாபில் தேர்தல் நெருங்க இந்தியா கூட்டணி பிரம்மாஸ்திரமாக கெஜ்ரிவால் இறங்க, மறுபுறம் பதிலடியோடு அமித்ஷா இறங்க 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் களை கட்ட தொடங்கிவிட்டது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.